நண்பர்களே, உற்சாக நியூஸ் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்தில் 10வதாக அமைந்த ராசினா மகர ராசி நண்பர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த மாதிரி இருக்குது, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் இந்த நேரத்தில் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னென்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வகையிலும் இனி உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. பண வரத்து இனி அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகப் போகுது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வெளியூர் தகவல்களும் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் இனி தொடர்பான பணிகள் வேகமாக நடந்த முடியும். தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரத்து இனி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கூடுதலாக அலைய வேண்டியதாக இருக்கும். அதே போல் இந்த நேரத்தில் சக ஊழியர்களால் உதவி உண்டு. வாழ்க்கை துணை மூலம் நன்மையும் உண்டுங்க. குடும்ப உறுப்பினருடைய நலனை அக்கறை காட்டுவீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான நிலை உண்டாகும். பெண்கள் தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீங்க. கடித போக்குவரத்து சாதகமான பலனை தரும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கும். மனதடையினை உற்சாக பிறக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதா, தொழிலில் முன்னேற்றம் இல்லையா, பில்லி சூனியம் போன்ற பார்த்தீங்கன்னா ஏவல்கள் போன்றவற்றில் ஆபத்து இருப்பதாக உணர்ந்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலை அமைந்திருக்குங்க. இந்த கிரகநிலையால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத நபராக இருப்பதாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நல்லதே நடக்குங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் அனுகூலமான பலனை தரும். பணம் வரத்தும் இனி அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அனைத்து விலகுங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் இனி குறையுங்க. பழைய பாக்கியங்களை வசூலிப்பீங்க. தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகருடைய ஆதரவு உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இனி அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதுக்கு திருப்தியை தருவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை உண்டு. பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு. எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க. சகாக்கள் மத்தியில் உங்களுக்கான ஆதரவு பெருகும். கலைத்துறையினுடைய படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு இனி பிரபலமாகுவீங்க. மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வருங்க. மேலும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் அனைத்து விலகிடுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்து விலக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பார்த்தீங்கன்னா நல்ல நில தீப முயற்சி மனதார பிரார்த்தனை செய்து வாங்க. படிப்படியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து விலகிடுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பாருங்க. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்வார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே இந்த மாதத்தில் நிறைவு செய்ய இருக்காரு. கேது பகவானும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய்னு மகர ராசியில் அமர்ந்திருப்பாங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கு. கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கு. அந்த வகையில் இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே லாபாதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்காரு என்பதால் மிகப்பெரிய மேன்மை உண்டு. இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. அதற்கான முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய யோகமும் இருக்குங்க. குடியிருப்பதற்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. செவ்வாய் பார்த்தீங்கன்னா பாதக அதிபதினு சொல்வதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை தரப்போகிறாரு. மேலும் உங்கள் ராசியை பொறுத்தவரை முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடியிருப்பதற்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொன்னோம். பாதக ஸ்நானாதிபதி செவ்வாயாக இருப்பதால் சொத்துக்கள் நிச்சயம் கிடைக்குங்க. ஆனால் அதற்காக அதிக அளவில் செலவு செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு நிறைய கடின உழைப்பை போட வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் அதனால் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்குது. கடின உழைப்பை போட வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசியை சேர்ந்தவருடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கிறீர்களா, சாப்பிடுகிறீங்களா, படிக்கிறீங்களான்னு பார்த்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதியை உயரதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய இருப்பு தான் நல்லது. அப்பாவுடன் கருத்து வேறுபாடு இந்த நேரத்தில் உண்டாகலாம். நெருப்பினால் மின்சாரத்தினால் பாதிப்புப்படக்கூடிய சூழலே இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. காதல் விஷயங்களையும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல அனைத்தும் கைகூடி வரும். புதிய காதல் இனி மலருங்க. திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமும் இந்த நேரத்தில் உண்டு. மேலும் நிறைய புலம்பக்கூடிய சூழலும் இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறித்தே பேசுவீங்க. பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலும் இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தினா வெற்றியை பெறலாங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. செயல்திறமை இந்த நேரத்தில் அதிகரிக்கும். வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலனை தரும். புதிய பதவிகளும் கூடுதல் பொறுப்பும் கிடைக்குங்க. அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கு. குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்குங்க. மகிழ்ச்சி இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை உண்டாகும். கருத்து வேற்றுமை அனைத்து நீங்கும். குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். குழந்தைகள் திறமையை கண்டு அவங்களை பாராட்டுவீங்க. உறவினருடைய வருகை இருக்கு. யாரிடம் பேசும்போது நிதானமாக இந்த நேரத்தில் பேசுவது நல்லது. பெண்கள் எதிலும் ரொம்ப கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும். பயணங்களால் பார்த்தீங்கன்னா நன்மை உண்டு. துணிச்சலோடு எதிலும் ஈடுபட்டு காரை வெற்றி காண்பீங்க. அதே போல் விவசாயிகளுக்கு விளைச்சல் இனி அதிகரிக்கும். வங்கிகளிடமிருந்து கடன் கிடைக்கும். நீர்வரத்து நன்றாக இருப்பதால் விவசாயத்திற்கு உற்சாகமாக ஈடுபடுவீங்க. புதிய குத்தகைகளில் லாபம் அதிகம் பெறும். கலைஞர்களை வாங்கி மகிழ்வீங்க. மேலும் நிலம் சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். பயண சுகம் உண்டு. புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படலாம். வாகன வசதி உண்டாகும். மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் நல்லது. கல்வியில் முன்னேற்றம் உண்டு. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் வரக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் அக்கறை காட்டுவீங்க. நீங்கள் கவலையும் பயம் இல்லாமல் இனி செயல்படலாம். எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்புவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை இனி மறையும். இதுவரை இருந்து வந்த மான கவலையும் நீங்கிடுங்க. வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தாயின் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படலாம். எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடு செய்து கொள்வதும் நல்லது. அடுத்ததாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரத்து இருக்கு. பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகும். உறவினருடைய வருகை இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் பார்த்தீங்கன்னா கரை செலுத்த வேண்டும். அவிட்டம் 1, 2 பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். கவனமாக இருங்க. எந்த ஒரு காரியமும் வெற்றியடைவதோடு லாபமாக இருக்கும். பணவரத்து இனி அதிகரிக்கும். செயல்திறமை இனி மேலோங்கும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வருங்க. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபத்தை தரும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பரிகார முறை என்னன்னா சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலை வலம் வந்து வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. அதே போல் அதிர்ஷ்ட கிழமையாக திங்கள் புதன் வெள்ளி அமைந்திருக்கு. திசைகள் தெற்கு வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.
நீங்கள் முக்கியமான ஒரு சுப காரியத்துக்கு செல்லும்போது இந்த மாதிரியான நிறத்தில் உள்ள ஆடைகளை அணிந்து கொள்வதும் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் மகர ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.